அது சிக்கன் இதுக்கப்புறம் சாப்பிட முடியாதா? ஆமாங்க, ஜூலை 31 சரியாக சொல்லணும்னா இன்னும் 3 நாளைக்கு அப்புறமேட்டு சிக்கன் எந்த கடையிலுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. காரணம் என்னன்னு முழுசாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாடு கோழி வணிகர் சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர 31ஆம் தேதி ஜூலையிலிருந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் எந்த ஒரு சிக்கன் ஸ்டாலையுமே சிக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு இது சரியான தீர்வு வர வரைக்கும் நாங்கள் இது என்டையராக ஸ்டாப் பண்ண போகிறோம் அன்டில் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, கோழியை வளர்த்துற பண்ணையர்கள் கோழி வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அதை உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ கோழி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நாளைக்கு இதை கடைக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணுற முன்னாடி நாள் கோழிக்கு நிறைய வயிறு ஃபுல்லாக தீவனங்களை குத்து சாப்பிட வச்சு அடுத்த நாள் வெயிட் ஏற்றி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுக்குறாங்களாமா. இதனால் ஒரு கோழிக்கு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வெயிட் அதிகமாகுதாமா. ஸோ ஒரு கோழிக்கே இப்படி இருக்குன்றப்போ ஒரு 1000 கோழி வாங்குறவங்களுக்கு 1000 கிலோ வேஸ்டேஜ்லேயே போயிடும். இதனால் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மணி லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேமை தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படியாவது தடுக்கணும்ட்டு தான் இவ்வளோ பெரிய அறிவிப்பை விட்டு ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து கோழி டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டாப் பண்ண போகிறாங்களாமா. அவங்க சொல்கிற இந்த விஷயம் சரியா தப்பான்றதுக்குள்ளே நான் போகல. பட் ஒரு விஷயம் மட்டும்தான், ரோட்டு மேலே போயிட்டு நம்ம சிக்கன் சாப்பிடணும்னு நினச்சோம்னா நமக்கு அன்றைக்கி 4-5 கடைகள் தென்படும். மொத்தமாக 60,000 கடைகளுக்கு சிக்கனை ஸ்டாப் பண்ணுறாங்களாம். அந்த மக்களோட வாழ்வியல் என்ன ஆக போகுதுன்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷனை சீக்கிரம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃபுட்டி அண்ட் ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சிக்கன் கிடைக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.